மூஷிகவாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய் கணேச பாகிமாம், ஸ்ரீகணேச ஸ்ரீகணேஷ ரக்ஷமம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் மாத பலன்கள் பார்க்குறோம், மற்றும் கிரக பயிற்சி பலன்கள் பார்க்குறோம், வருட பலன்கள் பார்க்குறோம், தமிழ் வருட பலன்கள், ஆங்கில வருட பலன்கள், இதை மாதிரி பார்த்துட்ருக்கோம். இப்போ பொறுத்தளவுக்கு பார்க்க போகிறது தை மாத பலன்கள். தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை, நடப்பு வழக்கம். என்ன தை அப்படின்னாக்க மகர சங்கரமணம் அப்படின்றது பேர். உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயணத்துலேருந்து உத்தராயணம் வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது புண்ணிய காலம் அப்படின்னு பேர். அதாகப்பட்டது சூரிய பகவானானவர் மகர ராசிக்கு நுழையக்கூடியது மகர சங்கரமணம் அப்படின்னு பேர். இந்த மகர சங்கரமணம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரியன் 6 மாதம் உத்தராயணத்துலேயும் 6 மாதம் தட்சிணாயணத்துலேயும் இருப்பார். அப்போ இந்த காலகட்டங்களில் மகர சங்கரமணம் நிகழக்கூடியது. இந்த மகர சங்கரமணம் அப்படின்றது நம்மளுடைய தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்படுது. அப்போ தை பிறந்தா வழி பிறக்கும். கடந்த மார்கழி மாதத்தில் எந்த மூர்த்தமுமே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த தை பிறக்கும் பொழுது நல்ல மூர்த்தங்கள் வரப்போகுது. சூரிய பகவானை வணங்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம். அப்போ இந்த தை மாதத்தை பொறுத்தளவுக்கு எப்போ பிறக்குது, எப்படி பிறக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா. நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் 14/1/2025 செவ்வாய்க்கிழமை முதல் 12/2/2025 புதன் வர இந்த தை மாதம் பிறக்குது. இந்த புண்ணிய காலத்துக்கு பேர் உத்தராயண புண்ணிய கால ஆரம்பம். தட்சிணாயணத்துலேருந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பமாக ஆகுது. அப்போ இப்போ ஆரம்பம் ஆகக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன நிகழ்வுகள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா. குரோதி வருஷம் தை மாதம் பொங்கல் திருநாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 14/1/2025 செவ்வாய்க்கிழமை பொங்கல் திருநாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 15/1/2025 நம்ம விவசாயிகளை பொறுத்தளவுக்கு விவசாயிகளுக்கு கை கொடுக்கக்கூடியது மாடு. அந்த மாட்டுக்கு உண்டான பொங்கல் அன்னைக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 16/1/2025 வியாழக்கிழமை காணும் பொங்கல். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க வெளியூர்களுக்கு, வெளிமாநிலங்களுக்கு, வெளிநாடுகளுக்கு போன அத்தனை உறவு முறைகளும் பொங்கல் அன்னைக்கு ஊர் சேர்ந்துருவாங்க. ஊருக்கு வந்து ஒருத்தர் கண்டுக்கிற பொங்கலுக்கு பேர் காணும் பொங்கல் அப்படின்ற பேர். இதே போல் இந்த காலகட்டங்களில் பெரியோர்கள்ட்ட ஆசீர் வாங்கக்கூடிய நாளும் இந்த நாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 18/1/2025 திருவையாறில் ஸ்ரீ தியாக பிரம்மத்துக்கு உண்டான தியாகராஜ ஆராதனை கொண்டாடக்கூடிய காலகட்டம். இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 29/1/2025 அமாவாசை. அதுக்கு அடுத்தது இந்த அமாவாசையில் விசேஷமான அமாவாசை என்ன அப்படின்னாக்க தை மாதம் வரக்கூடிய அமாவாசை. பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை, கடன்களை விட்டவங்க செய்யக்கூடியது அப்படின்ற பொறுத்தளவுக்கு தை அமாவாசை, மாலை அமாவாசை, ஆடி அமாவாசை. கடந்த காலகட்டங்களில் நீங்கள் விட்ட உங்களுடைய பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த தை அமாவாசையில் புனித நீர்த்தலங்களில் கங்கா, யமுனா, சரஸ்வதி, காவேரி, கடல், இதில் எல்லாத்துலேயும் செய்யக்கூடியது இந்த இது. இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 26/1/2025 குடியரசு தினம். இதை தவிர பார்த்தோம்னாக்க 11/2/2025 எம்பெருமான் முருகனுக்கு தைப்பூச திருநாள். ஒவ்வொரு முருகன் கோயில்லையுமே தைப்பூச திருநாள் வெகு விமர்சையாக கொண்டாடக்கூடிய நாள். இதுக்கு அடுத்தது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், தை மாதத்தில் பொங்கல் வைக்கக்கூடிய நேரம் எந்த நேரம் அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னு சொன்னாக்க காலையில் 8லேருந்து 9க்குள்ளார சுக்கிர ஓரையில் கும்ப லக்னத்தில் புது பானையில் பொங்கல் வைக்கிறதுக்கு மிக மிக உன்னதமான நேரம். எப்பொழுதுமே சுக்கிர ஓரையில் பொங்கல் வச்சோம்னாக்க அந்த ஆண்டு முழுவதுமே சுபிக்ஷமாக இருக்குமா, சுபிக்ஷமாக இருக்கும். சரி, இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய நாளில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன ராசியில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். பிரகஸ்பதியான குரு பகவான் ரிஷபத்தில் வக்ரகதியில் இருக்கிறார். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க செவ்வாய் பகவான் வக்ரத்தில் மிதுனத்தில் இருக்கார்.
அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார். இதை தவிர பார்த்தோம்னாக்க புத பகவானானவர் இருக்கிறது தனுரில் இருக்கிறார். சூரிய பகவான் அப்படின்றது தனுரில் உள்ள நுழையிறது தான் தனுர் மாத பிறப்பு. அதாவது மகர மாதம் தனுர் முடிஞ்சு மகரத்துக்கு உள்ளான சூரியன் போகக்கூடிய நாள் அப்படின்றது மகர மாதம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்பராசியில் ஆட்சி பெற்ற சனி பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீனத்தில் ராகு பகவான் இருக்கார். இப்படியேற்பட்ட வசந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய நாட்களில் தை மாதம் பிறக்குது. அப்போ இந்த தை மாதம் பிறக்கக்கூடியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு எல்லா விதமான புண்ணிய கஷேத்திரங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் தை மாதத்தில் போய் புனித நீராடிட்டு வந்தோம்னாக்க வருகின்ற பிரச்சனை வந்த பிரச்சனை எல்லாமே நீங்கும். நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதமானவங்க அத்தனை பேருக்குமே இந்த தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு திருமண தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடியது. இந்த தை அமாவாசையில் பொறுத்தளவுக்கு நாம் நம்மளுடைய பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கனாக்க ஒவ்வொரு மாதமும் அந்த தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் கிடைக்குது அதற்கு உண்டான எளிய பரிகாரங்களையும் பார்ப்போமா? அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கின்றார். தொட்டது எல்லாம் பொன்னாக கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். 7ஆம் இடத்தில் குடும்பஸ்தானாதிபதியான சூரிய பகவான் இருக்கார். எப்பொழுதுமே சந்திரனுடைய ராசிக்கு சூரியன் பகை, அதுவும் சனி பகவானும் பகை. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசியிலேயே செவ்வாய் நீச்சம் அடைஞ்சதுனால யார்கிட்டையும் வாதம் விதாண்டாவாதம் செய்கிறத தவிர்ப்பது சிறந்தது. 3ஆம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தில் கேது பகவான் இருக்கார். நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே உங்களுடைய நட்பு வட்டாரத்திலும் சரி, உங்களுடைய ஃப்ரெண்டு வட்டாரத்திலும் சரி, உங்களுடைய குடும்ப வட்டாரத்திலும் சரி கண்டிப்பாக தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் யாருடனும் வாதம் விதாண்டாவாதம் செய்கிறத தவிர்ப்பது மிக மிக சிறந்தது. அடுத்தது முயற்சி ஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால தொட்ட முயற்சிகள் ஜெயமாகும். என்ன ஒன்று, ஏதாவது ஒரு இடர்பாடு வந்து அதன் மூலியமாக புத்தி கிடைச்சி அதன் மூலியமாக நல்ல வழி கிடைச்சி செய்யக்கூடிய முயற்சிகள் ஜெயமாகும். தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா? ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். இதை தவிர பார்த்தோம்னாக்க சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இந்த தை மாதம் கடந்த மார்கழி மாதம் போல் வீட்டில் முடங்கி இருக்காமல் வெற்றி வெற்றி வெற்றின்னு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு படப்பிடிப்புகள் வாய்ப்புகள் உண்டு. சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் மட்டும் இல்லாமல் பின்னிருந்து இருக்கக்கூடிய கேமராமேன், லைட் பாய், ப்ரொடக்ஷன் மேனேஜர், ஃபுட் மேனேஜர் இவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் ஏற்றமானது. அதே போல் பொன் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு பொன் அப்படின்றது பவுனு, வெள்ளி, பிளாட்டினம் விற்பனை செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் சரி, நகை தயாரிப்பவர்களுக்கும் சரி, இந்த கடகராசியை சேர்ந்த அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டங்களில் தொட்டதெல்லாம் பொன்னாகும்னு சொல்கிறாங்கல்ல, பொன்னான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா? பொன்னான காலகட்டம். ஆனாலும் உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி நடக்குது. அஷ்டமத்தில் சனி நடக்கும்போது வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது ரொம்ப எச்சரிக்கையாக போகணும், ஸ்பீடை கம்மியாக போகணும். கிளம்புற இடத்துக்கு முன்னாடியே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பிட்டோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா? பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். இந்த அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால தேவையற்ற அவமானங்கள், தேவையற்ற அசிங்கங்கள், பொருளாதாரத்தில் இழப்புகள், மென்டல் டிப்ரெஷன், மென்டல் டிஸ்டர்ப்டு எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக கடகராசிக்காரங்க இருக்கணும். இதை தவிர பார்த்தோம்னாக்க 9ல் ராகு. இந்த 9ல் ராகுக்கு இடம் கொடுத்தவர் குரு பகவான். அவர் 11ஆம் இடத்துல இருக்கார். உத்தியோகம் பார்க்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நீங்கள் இருந்தது எப்படி அப்படின்னாக்க ஒரு கான்ட்ராக்ட் லேபராக இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த தை மாதத்தில் பணி நிரந்தரமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பணி நிரந்தரமாகி
ரொம்ப காலமட்டமாக ஏற்பட்டிருந்த கடகராசி என்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ப்ரமோஷன் பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கடகராசி என்பவர்களுக்கு உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய கடகராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் குரு 11ஆம் இடத்துல இருக்கார். எதிர்பார்த்ததோடு அதிகமான மார்க் வாங்கி வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பல்கலைக்கழகங்களுக்கு முயற்சி செய்து எதிர்பார்த்த பல்கலைக்கழகங்களை எதிர்பார்த்த சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு உண்டான பிஆர் சிட்டிசன்ஷிப் கிரீன் கார்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பர்மிட் இல்லாதவங்களுக்கு பர்மிட்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உயர்கல்விக்காக வெளியூர் சென்று படிக்கக்கூடியவங்களுக்கு அதற்கு ஏற்ற பொருளாதாரம் தனக்காரனான குரு பகவான் ராசிக்கு 11ல் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும். அப்போ வெற்றி கொண்டாடக்கூடிய காலகட்டம். அதே போல் கடகராசி என்பவர்களுக்கு 18/1/2025 அப்புறம் அங்காரக பகவான் 12ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு முயற்சி செய்துட்டு இருந்த கடகராசி என்பவர்களுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் உண்டு. உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க சைக்கிளில் போகிறவங்க டூ வீலரில் போகிறவங்க காரில் போகிறவங்க சேடன் லேவிஷ் கார்களும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லக்ஸரி கார்களும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்குண்டான பொருளாதாரமும் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் அப்படின்னாக்க சுக்கிரனும் சனியும் இணைஞ்சிருக்கிறதுனால கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதம்னு சொல்லலாமா? அற்புதமான மாதம்னு சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள், அதுக்கு பேர் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்ற பேர். உங்களுடைய நட்சத்திரத்திலேருந்து 17வது நட்சத்திரமாக வர்றது சந்திராஷ்டம நட்சத்திரம்னு பேர். அந்த சந்திராஷ்டமம் அப்படின்னாக்க உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துல வர்றது, மதிக்காரகனான சந்திரன் 8ஆம் இடத்துல மறையிறதுனால அவருடைய ஒளி கிடைக்காதனால புத்தி பேதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு புதிய முயற்சிகள், புதிய வெளியூர் வெளிமாநிலம் பயணம் எடுக்கிறவங்களுக்கு தடைகளும் தாமதங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் 1க்கு 2 முறை யோசனை பண்ணி போகிறது மிக சிறப்பாக இருக்கும். அடுத்தது இந்த சந்திராஷ்டம தினங்கள் கடகராசி நேயர்களுக்கு எந்தெந்த தினம்னு பார்ப்போமா? கடகராசியை பொறுத்தளவுக்கு 30/1/2025, 31/1/2025, 1/2/2025. அப்போ இந்த 3 நாளுமே பொறுத்தளவுக்கு கடகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு எச்சரிக்கையோடு இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். புதிய முயற்சிகள், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு நீண்ட தூர பயணங்களை இந்த 3 நாளும் தவிர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா? அது முடியும். சாமி நான் டிக்கெட் எடுத்துட்டேனே அப்படின்ற பொறுத்தளவுக்கு அருகில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு நாட்டு சேக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு கிளம்பினீங்க அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகும். சரி சாமி, இதை பொறுத்தளவுக்கு கடகராசி பொறுத்தவங்களுக்கு ஒரு சில பேருக்கு தசாநாதனும் புத்திநாதனும் அந்தரநாதனும் சூட்சுமநாதனும் சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைவாக கிடைக்கும். இவங்க எங்கே போகலாம், எந்த தெய்வத்தை வணங்கலாம், வந்தீங்கன்னா எந்த பிரச்சனைகள் தீரும் அப்படின்னாக்க தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் திங்களூர் அப்படின்ற இடத்துல சந்திரனுடைய ஸ்தலம் இருக்குது. அந்த சந்திரனுடைய ஸ்தலத்துக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் விலகும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதம்னு சொல்லலாமா? அற்புத மாதம்னு சொல்லலாம். ஆனாலும் அஷ்டமத்தில் சனி நடக்கிறதுனாலையும் 11ல் குரு இருக்கிறதுனாலையும் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போகிறது நல்லது. யாருடையும் வாதம் விதாண்டாவாதம் செய்கிறத தவிர்ப்பது நல்லது. யாருக்கும் ஜாமீன் ஜவாப் போடாமல் இருக்கிறது நல்லது. யாருக்கும் கடன் கொடுத்து வாங்கிறத தவிர்ப்பது நல்லது. கடன் கொடுத்தீங்கன்னா அதை மறந்துட வேண்டியது தான். அடுத்தது குரு பகவான் 11ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார். தனக்காரகன் வக்ரகதியில் இருக்கும் பொழுது பொருளாதாரத்தில் சற்று சறுக்கல்களும் இதுவும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் இந்த கடகராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு இந்த தை மாதம் பொறுத்தளவுக்கு எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.